வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம லலிதா சஹஸ்ரநாமத்தோட ஒரு அற்புதமான பயணத்துக்குள்ள போக போறோம். அன்னை லலிதாவோட 1000 புனித நாமங்கள்ல இன்னைக்கு நாம 30 நாமங்களை எடுத்து அதோட ஒலி அதிர்வுகளையும் ஆழமான அர்த்தங்களையும் சேர்ந்து அனுபவிக்க போறோம். முதல்ல லலிதா சகஸ்ரநாமம்னா என்ன? அது வெறும் ஒரு ஸ்தோத்திரம் மட்டும் இல்ல. இந்த பிரபஞ்சத்தையே இயக்குற அந்த மகாசக்தியான அன்னை பராசக்தியோட 1000 திருநாமங்கள் அடங்குன ஒரு மந்திர கோவை. ஒவ்வொரு பேரும் அவளோட ஒரு குணம், ஒரு வடிவம், ஒரு லீலைய நமக்கு விளக்குது. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, பிரபஞ்ச சக்தியோட திறவுகோள்கள். நாம பார்க்க போற ஒவ்வொரு பேரும் ஒரு மந்திர மாதிரி, ஒரு வழிகாட்டி. அது இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கிற அந்த தெய்வீக பெண்மையை நாம புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு பாதை. அதனால ஒவ்வொரு பேரோட ஒளியையும் பொருளையும் நல்லா உள்வாங்கி அந்த தெய்வீக சக்தியை நமக்குள்ள உணர்ந்து பயணிக்கலாம். சரி, நம்ம பயணத்தை எங்க இருந்து தொடங்கலாம்? முதல்ல அன்னையோட வெளிப்படையான அழகு, அவளோட பிரகாசம், அப்புறம் இந்த பிரபஞ்சத்தையே ஆளுகிற அவளோட அதிகாரத்தை விவரிக்கிற நாமங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு நாமத்தையும் அதோட அர்த்தத்தோட பார்க்கலாம். சுவ்ரூஹு அப்படின்னா ரொம்ப அழகான புருவங்கள் கொண்டவள்னு அர்த்தம். அடுத்து சோபனா, எப்போதுமே பிரகாசமா ஒளி வீசிட்டு இருக்கிறவள். கடைசியா சுரணாயிகா, தேவர்களுக்கெல்லாம் தலைவியா இருக்கிறவள். பாத்தீங்களா, அவளோட கம்பீரமான அழகையும் தலைமை பண்பையும் இந்த நாமங்கள் எவ்வளவு அழகா சொல்லுது. அடுத்து வர்ற நாமங்கள்ல ஒரு சுவாரஸ்யமான மாற்றத்தை பாருங்க. காலகண்டி, அதாவது சிவனோட பத்தினி. காந்திமதி, மறுபடியும் அவளோட ஒளி வீசும் பேரழக சொல்லுது. ஆனா ஷோபினி, இதுதான் இங்க முக்கியம். அவள் நம்ம மனசுல ஒருவித கொந்தளிப்பை உருவாக்குபவள். எதுக்கு? நம்மள மாயையிலிருந்து விடுவிக்கிறதுக்கு. அப்போ அவள் வெறும் அழகு மட்டும் இல்ல, நம்ம எண்ணங்களையும் அசக்கக்கூடிய சக்தி. இப்ப நாம அவளோட சூக்ஷ்மமான தன்மைக்கு வர்றோம். சூக்ஷ்ம ரூபினி அப்படின்னா நம்ம கண்ணால பார்க்கறதுக்கும் காதால கேட்கறதுக்கும் மேல நம்ம புலன்களால உணர முடியாத ஒரு நுட்பமான சக்தி அவ. வஜ்ரேஸ்வரியாகவும் வாமதேவியாகவும் அவ குறிப்பிட்ட தெய்வீக பணிகளை செய்றா. இது எவ்வளவு ஆழமான கருத்து பாத்தீங்களா? வயோவஸ்தா விவர்ஜிதா, அவளுக்கு வயசே கிடையாது, காலத்தையே கடந்தவள், நித்தியமானவள். அதே நேரத்துல சித்தேஸ்வரியாக, அதாவது ஞானிகளால் வணங்கப்படுபவளாகவும் இருக்கா. சித்த வித்யாவாக அந்த ஞானத்தோட வடிவமாகவும் அவளே இருக்கா. வணங்கப்படுபவளும் அவளே, வணக்கத்தின் பொருளும் அவளே. சோ இந்த முதல் பகுதிய நாம அவளோட ஆன்மீக தாய்மையையும் அவளோட நிகரற்ற புகழையும் சொல்லி நிறைவு செய்றோம். சித்தமாதா, சித்தர்களுக்கெல்லாம் அவதான் தாய். யசஸ்வினி, அவளோட புகழ் பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கு. இந்த நாமங்கள் அவளோட கருணையையும் மகத்துவத்தையும் நமக்கு உணர்த்துது. இதுவரைக்கும் நாம அன்னையோட வெளிப்புற பண்புகளை பத்தி பார்த்தோம். இப்போ வாங்க, நமக்குள்ள ஒரு பயணம் போலாம். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சக்தி மையங்களான சக்கரங்கள்ல அவ எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். இது ஒரு உள்முக பயணம். முதல் நாமம் விசுத்தி சக்கர நிலையா, அதாவது அவள் விசுத்தி சக்கரத்தில் வசிக்கிறாள். இங்கே இருந்து நம்மளோட பார்வை வான்டான் மாறப்போகுது. வாங்க, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் மையங்களுக்குள்ள அவளை தேட ஆரம்பிக்கலாம். அப்போ சக்கரம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி பாயிண்ட்ஸ். அதுல விசுத்தி சக்கரம் நம்ம தொண்டை பகுதியில இருக்கு. நம்மளோட பேச்சு, நம்மளோட கம்யூனிகேஷன், நம்மள வெளிப்படுத்துறது, இதுக்கெல்லாம் இதுதான் மையம். சரி, அந்த தொண்டை சக்கரத்துல தேவி எப்படி இருக்கா? ஆரக்தவர்னா ஒரு அழகான ரோஜா நிறத்துல, த்ரீலோச்சனா 3 கண்கள். இது அவரோட முக்கால ஞானத்தை குறிக்குது. கட்வாங்காதி பிரகரணா, கையில ஆயுதங்களோட இருக்கா. இந்த வடிவங்கள் வெறும் கற்பனை இல்ல, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு குறியீடு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். வதனேக சமன்விதா, ஒரே ஒரு முகத்தோட இருக்கா. பாயாசான பிரியா, அவளுக்கு பாயாசம் ரொம்ப பிடிக்கும். இது நம்மளோட பேச்சு இனிமையா தூய்மையா இருக்கணும்னு சொல்ற மாதிரி. துவக்ஸ்தா, தொடு உணர்வுக்கு அவள்தான் அதிபதி. யோசிச்சு பாருங்க, நம்மளோட ஒவ்வொரு உணர்வும் அவளோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இங்க அவளோட இன்னொரு முகத்தை பார்க்கறோம். பசு லோக பயங்கரி, உலக பந்தங்கள்ல சிக்கியிருக்கிறவங்களுக்கு பயத்தை உண்டாக்குறவள். ஆனா எதுக்கு அந்த பயம்? நம்மளோட அறியாமைய, அகந்தைய உடைக்கிறதுக்கு தான். அவள் அமிர்தா போன்ற மகா சக்திகளால சூழப்பட்டவள். டாகினீஸ்வரியாக, நம்ம எதிர்மறை எண்ணங்களை அழிக்கிற சக்தியாகவும் அவளே இருக்கிறாள். தொண்ட சக்கரமான விசுத்தியிலிருந்து இப்போ நாம இதயத்துக்கு வர்றோம். அனாஹத சக்கரம். அன்னை இப்போ அனாஹதாப்ஜ நிலையாவா, அதாவது இதயத்தாமரையில வசிக்கிறா. அனாஹத சக்கரம், இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. நம்ம மார்போட மையத்துல இருக்கு. அன்பு, கருணை, இரக்கம், இந்த எல்லா நல்ல உணர்வுகளோட இருப்பிடம் இதுதான். இங்கதான் அந்த தெய்வீக அன்பு மலருது. இங்க பாருங்க, ஒரு பெரிய வித்தியாசம். தொண்டை சக்கரத்துல ரோஜா நிறத்துல இருந்தா, இங்க இதயத்துல ஷியாமாபா,
கருப்பு நிறம், வதனத்வயா 2 முகங்கள், தம்ஸ்ட்ரோஜ்வலா பிரகாசிக்கிற கோரை பற்கள். இந்த வித்தியாசம் அவளோட பன்முகத்தன்மையை எவ்வளவு அற்புதமா விளக்குது பாருங்க. இன்னைக்கு நாம பாக்குற கடைசி நாமங்கள் இதுதான். அக்ஷமாலாதிதரா ருத்ராட்சமாலை அணிஞ்சிருக்கா. இது அவளோட தியான நிலையும் ஆன்மீக ஞானத்தையும் குறிக்குது. அடுத்து ருதிர சம்ஸ்திதா, நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்துக்கு அவதான் அதிபதி, நம்ம உயிருக்கே அவதான் ஆதாரம். இதை விட ஆழமா ஒரு கருத்தை சொல்ல முடியுமா? நாம எங்கிருந்து ஆரம்பிச்சோம், எங்க வந்து நிக்கிறோம்னு பாருங்க. அவளோட வெளி அழகிலிருந்து நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிற சக்தி வரைக்கும் ஒரு முழுமையான பயணத்தை பார்த்திருக்கோம். இந்த நாமங்களோட ஆழம் உண்மையிலே அளவிட முடியாதது. யசஸ்வினி நிகரற்ற புகழ் பெற்றவள்னு பார்த்தோம் இல்லையா? அந்த புகழுக்கு காரணம் என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவளோட அழகு, அவளோட சக்தி, காலத்தை கடந்த நிலை, சக்கரங்கள்ல அவ வசிக்கிற விதம்னு நாம பார்த்த இந்த வர்ணனைகள் எல்லாம் சேர்ந்துதான் பிரபஞ்சம் முழுக்க கொண்டாடப்படுற ஒரு தெய்வீக சக்தியோட முழு சித்திரத்தை நமக்கு கொடுக்குது. அப்போ இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த நாமங்கள் வெறும் பெயர்கள் இல்ல, நம்மள சுத்தியும் நமக்குள்ளேயும் இருக்கிற அந்த தெய்வீகத்தை உணர்றதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி. இது நம்மள நாமே தெரிஞ்சுக்கிற ஒரு பாதை. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாம பார்த்த இந்த நாமங்கள்ல எது உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு? ஏன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. முடிஞ்சா உங்க அனுபவத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இது மாதிரி இன்னும் நிறைய ஆழமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவே எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.